الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமிக்க உலமாக்களே, ஹாஃபித்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய உபை இப்னு கஅபுடைய பட்டமளிப்பு விழாவிலே சிறப்பிக்கப்பட இருக்கின்ற 4 ஹாஃபித்களே, இன்னும் இந்த சபைக்கு கௌரவ விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய காத்தாங்குடியை சேர்ந்த நாம் எல்லோரும் மதிக்கக்கூடிய அலியார் ஹசரத் அவர்களே, இன்னும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஹாரூன் ஹசரத் அவர்களே, இன்னும் என்னுடைய அருமை தந்தை அவர்களே, இன்னும் சஃபையில் இருக்கக்கூடிய கன்சுல்லாஹுடைய தந்தை நௌஷாத் மௌலவி அவர்களே, இன்னும் ரப்பானியாவுடைய பிரதி அதிபராக இருக்கக்கூடிய ஆஷிக் மௌலை அவர்களே, உபை இப்னு கஅபுடைய பிரதி அதிபராக இருக்கக்கூடிய ஆதில் பாக்கவி அவர்களே, இன்னும் எங்களுடைய ஃபாத்திமாவுடைய பிரதி அதிபர்களாக இருக்கக்கூடிய ஃபாரூக் சார் ஜஸாவுல் ஹக், இன்னும் இந்த நிறுவனங்களுடைய நிர்வாகிகளே, ஊர் ஜமாத்தினர்களே, அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நல்ல ஒரு வேளையிலே மனங்களெல்லாம் சந்தோஷம் அடையக்கூடிய இந்த நேரத்திலே இந்த பட்டமளிப்பு விழா என்று சொல்லப்படும் பொழுது நிந்தவூருடைய நாட்டுடைய மதரசாக்களுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகின்றது. இந்த உபை இப்னு கஅப் என்ற பெயரிலிருந்தே இந்த மதரசாவுடைய
இந்த நிறுவனத்துடைய முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றோம். ரப்பானியா என்ற கொடைக்கு கீழ் ஃபாத்திமா என்ற பெண்கள் மதரசா, இதேபோன்று உபை இப்னு கஅப் என்ற இந்த ஹிஃபுல் மதரசா, இதேபோன்று ரப்பானியா என்ற உயர்கற்கைகளுக்குரிய மதரசா, பல நிறுவனங்களை உள்ளடக்கியதுதான் இந்த அல் முஅஸ்ஸஸத்து ரப்பானியா லித்திராசாத்தில் இஸ்லாமியா. இந்த உயர் கற்கை நெறிக்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்கள், அதனுடைய நிர்வாகிகள், அதனுடைய உஸ்தாத்மார்கள், அதனுடைய உஸ்தாதாக்கள் அனைவர்களுடைய அயராத உழைப்பு தான், எல்லோருடைய பங்குதான் இப்படிப்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகளை நாம் கண்ணூடாக பார்ப்போம். ஏனென்றால் இன்னும் பாரிய முயற்சிகள் செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கின்றது. உலக முடிவு வரை இந்த நிறுவனங்கள் கியாமத் வரை செல்வதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மீது இருக்கின்றது. உலகத்தில் செய்யப்படக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் மிக பெருமதியான ஒரு முயற்சியாக நான் இதை பார்க்கின்றேன். உலகத்தில் ஒவ்வொன்றையும் தரிப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக பல தியாகங்களும் பல கோடிக்கணக்கான பணங்களும் செலவழிக்கப்படுவது எங்களுக்கு தெரியும். கண்ணியத்துக்குரிய நிர்வாகிகளே, பெற்றோர்களே, உலமாக்களே, இவ்வாறான பிள்ளைகளை இனங்கண்டு இவர்களிடம் இருக்கக்கூடிய தகுதிகளையும் திறமைகளையும் வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் நம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும். ஏனென்றால் இந்த 3 நிறுவனத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 16 அம்சங்களை நாம் அந்த ஊரிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இது நடக்க வேண்டும். இப்பொழுது இந்த நிறுவனத்தை சர்வதேச ரீதியாக இதை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய மரணத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய சில ஆசைகள் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த ரப்பானியா என்ற நிறுவனம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2, 3, 4 ஆண்டுகளில் சர்வதேசங்களில் உள்ளொரு நிறுவனமாக இது மாறிவிடும். இதனுடைய பல சேவைகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது, உலகளாவிய ரீதியில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த உபை இப்னு கஅப். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த குர்ஆன் இந்த பூமியில் உயிர்ப்பிக்கப்பட்டால் இந்த உலகத்தில் இறங்கியிருக்கும் எல்லா ஃபித்னாக்களும் வெளியிறங்கிவிடும். அடிப்படையான விடயம் அதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாரிக்குடைய பின்பகுதியிலே யௌம துபுலஸ் ஸராயிர், ஒரு நாள் வரும் ரகசியங்கள் எல்லாம் வெளிவரக்கூடிய நாள். இன்றைக்கு ரகசியம் தெரியாது யாருக்கும், என்ன நடக்குது, இரகசியங்கள் எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நாள் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறார், யார் என்ன செய்தாங்க வெளியே வரும், யார் சேவை செய்தார்கள், யார் துரோகம் செய்தார்கள், யார் மதரசாக்களை உருவாக்கினார்கள், யார் மதரசாக்களை மூடுவதற்கு திட்டமிட்டார்கள், யார் தஃப்சீர்களை உருவாக்கினார்கள், யார் தஃப்சீர்களை மூடுவதற்கு திட்டமிட்டார்கள்,
யார் விழாக்களை நடத்தி மக்களை கௌரவப்படுத்தினார்கள், யார் விழாக்களை நடத்தக்கூடாதென்று திட்டமிட்டார்கள், முழுதும் வெளிவரும் இன்ஷா அல்லாஹ். முழுதும் வெளிவரும், ரகசியங்கள் வெளிவரும். உலகத்தில் வெளிவராத ரகசியங்கள், சில ரகசியங்கள். யௌம துபுல ஸராயிர், ரகசியங்கள் எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நாள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஃபமா லஹு மின் குவத்தின் வலா நாஸிர், ரகசியங்கள் வெளிவரக்கூடிய நாளையில் உங்களுக்கு எந்த சக்தியோ எந்த உதவியாளனோ இருக்க மாட்டான். எந்த சக்தி எந்த உதவியா. அதனால தான் சொல்றோம், வாழ்க்கையில் செய்ய வேண்டிய இவ்வாறான நல்ல காரியங்களை செய்யுங்கள். நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய எங்களோடு உதவியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிலரை ஹாஃபிலாக வெளியாகக்கூடிய நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எங்களுக்கு துவா செய்யாவிட்டால் பரவாயில்லை, இன்ஷா அல்லாஹ் அது கியாமத்திலே பார்த்துக்கொள்வோம். மிக முக்கியமாக நானும் ஒவ்வொரு துவாக்களில் சேர்த்து கொள்வதுதான், எங்களுடைய மௌத்து வரைக்கும் துவா செய்வதுதான். எவ்வாறு எங்களுடைய பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், மனைவி மக்களுக்கு துவா செய்வதைப் போல இந்த ரப்பானியாவுடைய முதுகெலும்புகளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இவர்களுக்கு கட்டாயம் ஒவ்வொரு மதரசாவும் துவா செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இவைகளை மூடியிருப்பார்கள். இந்த மதரசாவை எப்படியோ இழுத்து மூடியிருப்பார்கள். நீங்கள் என்று சந்தோஷப்படுகிறீர்கள். தனி மனிதனாக ஒருவனுக்கு அநியாயம் செய்தால் பரவாயில்லை. தனி மனிதனுடைய ஒரு அநியாயத்துக்கு பழிக்கு பழி அல்லாஹ் அது நாங்கள் மன்னித்து விடலாம். ஆனால் மதரசாக்களுக்கு செய்யப்படும் துரோகம், மதரசாக்களுக்கு செய்யப்படும் அநியாயத்துக்கு முன்னால் இது நிலைத்து நிற்க வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு 5 பேரை சொல்லித் தருகிறேன். இதில் முதலாவதாக என்றென்றும் மறக்க முடியாதவர்தான் இந்த மதரசாவுடைய உபதலைவர் சாஜித் சார் அவர்கள். நீங்கள் மதரசாவிலே நீங்கள் ஆலிமாகலாம், ஹாஃபிலாகலாம். இந்த தௌராவிலே வெளியான 100 சொச்சம் பேர் இருக்கிறீர்கள். நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா கேட்க வேண்டும். அவருடைய ஆஃபியத்துக்காக கட்டாயம் துவா கேட்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். அவர்களுடைய சிந்தனை, அவருடைய பணம் கட்டாயம் துவாக்களிலே சேர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தான் எங்களுடைய ரசீன் சார், மூன்றாவதாக எங்களுடைய ஜமால்தீன் சார், நாலாவதாக எங்களுடைய அஸ்லம் சார். இது போன்றவர்கள், சுருக்கமாக சொல்கிறேன், முக்கியமானவர்களை சொன்னேன், எல்லோரையும் சொல்ல வேண்டிய நேரம் போதாது. கண்ணியமிக்க மாணவ உலமாக்களே, இந்த நிறுவனங்களை விழுத்தாட்டி இருப்பார்கள். அல்லாஹ் ஹயாத்தாக்கி வைத்திருக்கின்றான். சில மனிதர்களுடைய கவலையாலும் துவாவாலும். ஏன் விரோதிகள் வந்தால்தான் இவைகள் முன்னேறும். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் உள்ள எங்களுடைய விழா நடந்தது, தௌரத்துல் ஹதீஸுடைய விழா நடந்தது. பெரிய ஹாஃபில் ஆலிம், அதாவது அம்மஜுசு முடித்தவர்களுடைய விழா இதற்கு முன்னால் நடத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாவற்றுக்கும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பினிஅமதிஹி ததிம்முஸ் ஸாலிஹாத். அல்லாஹ்வுக்கே தான் எல்லா புகழும், வேறு யாருக்கும் அல்ல. அல்லாஹ் எங்களை பயன்படுத்துகிறான், அவ்வளவுதான். நீங்கள் வெகு சீக்கிரம் பார்ப்பீர்கள் ஒரு விழாவை. இன்ஷா அல்லாஹ் வெளிநாடுகளில் விழா ஆரம்பிக்கின்றது. வெளிநாடுகளிலே தஃப்சீருடைய கிட்டத்தட்ட எங்களுடைய இந்த அடுத்த வருடத்துடைய டார்கெட்டில் 1000 பேரை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எழுதி கொண்டிருக்கிறார்கள், பாடமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜுஸுவுக்கு மாத்திரம் எங்களுடைய புத்தகங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எதுவும் தடைபடவில்லை.
இது நின்ற ஊரில் மாத்திரமல்ல, அது நின்ற ஊருக்குள் இருந்த வெளிச்சம் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் இந்த வெளிச்சம் அடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அவ்வளவுதான். உலகளாக ரீதியில் மாஷா அல்லாஹ் இந்த தஃப்சீருடைய குர்ஆனுடைய ஒரு காலம் இருந்தது. நின்ற ஒரு ஜும்மா பள்ளியிலே தான் தஃப்சீர் நடந்தது. ஆனால் இப்பொழுது இது உலகளாவிய சர்வதேச ரீதியாக இது உருவாக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இந்த குர்ஆனை உயிர்ப்பிப்பதற்காக. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், யௌம துபுல ஸராயிர் ஃபமா லஹு மின் குவத்தின் வலா நாஸிர் வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ்'. அடிக்கடி மழையை பொழிய வைக்கும் வானத்தின் மீது சத்தியமாக, வல் அர்தி ذاتிஸ் ஸதா', வெடிப்புள்ள பூமியின் மீது சத்தியமாக, இன்னஹு லகௌலுன் ஃபஸில், இந்த குர்ஆன் மட்டும் உண்மை. பிள்ளைகளை ஆக்குங்க இவ்வாறு இந்த 4 பிள்ளைகளை போல. இந்த 4 பிள்ளைகளிடம் யாரும் தவறாக சிந்திக்க தேவையில்லை. இந்த பிள்ளைகளிடம் உள்ள டேலண்ட் என்ன? முழு குர்ஆனையும் பாடமாக்கும் சக்தி இருக்குதுண்டா இந்த பிள்ளைகளை வச்சு என்ன செய்யலாம்? மற்றதை நீங்க செய்யுங்க. மதரசாவை தொடங்கி பிள்ளைகளை ஓதுவிச்சு வாழ்க்கையை வீணாக்கிட்டான் என்று கதை சொல்ல வராதிங்க யாரும். பிள்ளைகளுடைய இந்த டேலண்ட் எடுத்து இருக்கிறோம். இந்த பிள்ளைகளை என்னென்ன இதில் போடையிலுமோ போட்டு இப்போ முன்னேற்றுங்க. இந்த பிள்ளைகளை என்ன ஆக்க போறீங்க? ஊருக்கு சேவையாக்க போறீங்களா? ஊருக்கு பிரயோஜனப்படுத்த போறீங்களா? இந்த பிள்ளைகளை ஆக்கி கொள்ளுங்க. என்ன வேணுமென்றாலும் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ கொடுக்கலாம். என்ன கலையிலும் முன்னேற்றலாம். இவர்களை பிற்காலத்தில் பெரிய முஃபஸ்ஸிர்களாக ஆக்கலாம். பிற்காலத்தில் இவர்களை முஹத்திஸ்களாக ஆக்கலாம். பிற்காலத்தில் இவர்களை முஃப்திகளாக ஆக்கலாம். அல்லது தொழிலில் முன்னேற்றலுமா இவர்களை பிற்காலத்தில் டாக்டராக ஆக்கலாம். பிற்காலத்தில் இவர்களை லோயர்களாக ஆக்கலாம், ஜட்ஜாக ஆக்கலாம். பிற்காலத்தில் இவர்களை பார்லிமெண்ட்டுடைய மினிஸ்டராக ஆக்கலாம். பேப்பரை பார்த்து வாசிக்க தேவையில்ல. பார்லிமெண்ட்டில் போய் இந்த 4 பேரும் நல்லா விலகி கொள்ளுங்க. பேப்பரை பார்த்து வாசிக்க தேவையில்லை இந்த 4 பேருமே. மனன சக்தி இருக்குது. இந்த சமூகத்துக்காக இவங்க பேசலாம். ஒரு காலம் இருந்தது, மதரசா என்பது நீங்க 5000 ரூபாய் சம்பளத்துக்கு உருவாக்குற பிள்ளைகள் என்று குறையாக பேசிய காலம். இன்று அந்த காலம் அல்ல. எதிர்காலத்தில் உலமாக்கள் இருப்பார்கள். பார்லிமெண்ட்லே உலமாக்கள் இருப்பார்கள். உலகத்தை ஆள்றவர்கள் உலமாக்கள் வருவார்கள். இப்பொழுதிருந்தே தயாரித்து தருகின்றோம். அதற்கு தேவை இந்த குர்ஆன். வமா ஹுவ பில் ஹஸில். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன்ல ஜோக் இல்ல, விளையாட்டு இல்லை. முஸ்லீம்களுடைய பொற்காலத்தை பற்றி பேசும் பொழுது, முஸ்லீம்களுடைய பொற்காலம் என்பது 12 வயசிலே முதல் குர்ஆனை பாடமாக்கிய காலம். குர்ஆனை தெரியாத, குர்ஆனை ஓதத் தெரியாத, குர்ஆனுடைய மனனம் தெரியாத எவனும் தலைவனாக வந்த வரலாறு கிடையாது. இன்று யாரெல்லாம் குர்ஆன் தெரியாமல் தலைவனாக வந்திருக்கிறானோ அவர்களால் தான் உலகத்தில் பிரச்சினை. ஒரு தலைவன் கேட்கின்றான், ஹபாயா உடுத்துட்டு உன்னை யாரு ஸ்கூலுக்கு போக சொன்னது? எந்த அளவு நாம் தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். மடத்தனமான தலைவர்கள் எதிர்காலத்தை எரித்து விடுவார்கள். குர்ஆன் தெரியாத தலைவர்கள், சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாத தலைவர்கள். ஊருக்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்றோம். யாரை? பணத்தை வைத்தா? எதிர்காலத்தை மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எதிர்காலம் மாற வேண்டும்.
குர்ஆனுடையவர்கள் முன் வர வேண்டும், தைரியம் உள்ளவர்களாக முன் வர வேண்டும். குர்ஆனுடையவர்களை உருவாக்குங்கள். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீர்களோ, பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனுடைய பிள்ளைகளாக உருவாக்குங்கள். அதுதான் முதல் அடிப்படை அத்திவாரம். அதுதான். சற்று சிந்தியுங்கள், இந்த 4 பிள்ளைகளிடமும் எந்தளவு ஆற்றல் இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு 30 பக்கமுள்ள புத்தகத்தை தந்து பாடமாக்கி என்றால் எத்தனை வருடம் எடுக்கும்? அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய அம்சம் என்னவென்றால், இது இவர்களுடைய ஆரம்பம். இந்த குர்ஆனை நெஞ்சில் எடுத்திருக்கிறார்கள், இந்த குர்ஆனை கல்பில் எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இவர்களை முன்னேற்ற வேண்டியதுதான். முழு குழப்பத்துக்கும் காரணம் நாம் குர்ஆனை பின்பற்றார். என்றால் குர்ஆன் மீது உள்ள கடமை இருக்குது எங்களுக்கு. இந்த காலத்தில் குர்ஆனை பேசும், இப்போ பாடமாக்கிட்டாங்க, மரணம் செஞ்சிட்டாங்க. இனி இவங்கள தஃப்சீரை படிக்க வைக்கணும், இவங்களை பேச வைக்கணும், சமூகத்தில் இவங்களை எடுக்கணும், இவங்களை எழுத வைக்கணும். அதுதான் சகோதரர்களே இந்த உம்மத்துடைய கடமை, எங்கட கடமை, உங்களோட கடமை அதுதான். இந்த மதரசாக்களை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை இனங்கண்டு உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹுவ பில் ஹஸில், இதில் விளையாட்டு இல்லை. எதில் விளையாட்டு இல்லை? குர்ஆனில் மற்ற எல்லாத்துலேயும் விளையாடு, மற்ற எல்லாத்துலேயும் விளையாட்டு. குர்ஆனில் விளையாட்டு இல்லை. குர்ஆனில் விளையாடாதீங்க. அதனால தான் தகுதி இல்லாத சிலர்களால் உருவாக்கப்பட்ட சில நிறுவனங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன? அவங்களுக்கு என்னென்றே தெரியாது, மதரசா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி மதரசா செய்யறண்டே தெரியாது. எப்படி தெரியும்? எப்படி தெரியும் மதரசா ஒன்று செய்கிறது? அதனால தான் சில பிள்ளைகள் பழுதாகுது. ஒரு ஊரில் ஒரு நிறுவனம் அழகாக போகும் பொழுது அந்த நிறுவனத்துக்கு எதிராக உருவாக்குறது. இது என்ன கீரைக்கடையா? இது தொழில் செய்கிற இடமா? இது சம்பாதிக்கிற இடமா மதரசா? அமானிதம், அமானிதம். இவ்வளோ பிள்ளைகளுடைய ஃபாத்திமாவை பொறுத்தவரையில் உதாரணமாக இவ்வளோ பிள்ளைகள் வந்திருக்குது என்ற அமானிதத்தோடு வந்திருக்குது. உபய் இப்னு காபுக்கு பிள்ளைகள் வந்திருக்குதுண்டா அமானிதத்தோட வந்திருக்குது. அவ்வளோ பிள்ளைகளுடைய நேரம் காலத்தை பாதுகாக்கிறது உஸ்தாதுமாருடைய பொறுப்பு, தொழிலுக்கல்ல இது. இவைகளை தந்த வக்ஃப் செய்த அனைவர்களும் கியாமத்தில் கேட்க போறார். சொன்னாரே தலைவர், 10.5 ஏக்கர் காணி தரப்பட்டிருக்கு. இதுவரை மக்கள் நம்பி 10.5 ஏக்கர் காணி தந்திருக்கிறாங்க மதரசாக்கு. மதரசாவை எவன்ட்டையும் கை நீட்டாம கொண்டு போங்க. ஃபாத்திமாக்கு காணி தந்திருக்கிறாங்க, உபய் இப்னு காபுக்கு காணி தந்திருக்கிறாங்க, ரப்பானியாவை இஸ்ஹாக் தந்து வச்சிருக்கிறார் எங்களுக்கு. நிந்தவூர் மக்கள் சேவை செஞ்சிருக்கிறாங்க, ஸ்ரீலங்கா மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க, உலக நாட்டு மக்கள் தந்து கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு. மதரசாவை சரியா செய்யுங்க, அமானிதமா செய்யுங்க, பொக்கெட்ல போட்டுட்டு போறதுக்கு இல்லை. யாரையும் பொக்கெட் நிரம்புறதுக்கல்ல இந்த மதரசாக்கள். இந்த மதரசாக்கள் எதற்கு தெரியுமா? எதிர்காலத்தில் ஃபித்னாக்கள் வரும். இந்த ஃபித்னாக்களின் பொழுது மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக இருந்து, நிர்வாகம் ஒற்றுமையாக இருந்து, உஸ்தாதுமார்கள் ஒற்றுமையாக இருந்து சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா சதகூனு ஃபித்னா, எதிர்காலத்தில் ஃபித்னா வரும் அப்படின்றாங்க. அல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஃபமல் மஹ்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ்,
இந்த ஃபித்னாவிலிருந்து வெளிவருவதற்கு நாங்கள் என்ன செய்யும்? ஃபித்னாவிலிருந்து வெளிவருவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிதாபுல்லாஹி தபாரக வ தஆலா, குர்ஆன் மட்டும்தான், வேற வழி இல்லை. இப்போ சின்ன பிள்ளைகள் 4 பேர் குர்ஆனை பாடமாக்கிட்டாங்க. அதில் உங்களுக்கு தெரியும், நௌஷாத் மௌலவியுடைய மகன் கன்சுல்லா, இதே போல் அமீன் மௌலவியுடைய மகன், அல்லாஹ் மர்ஹூம் கபரில் இருக்கிறார். அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுப்பான் அவருக்கு. தன்னை பிள்ளை ஓதுறது எல்லாமே போகும் தானே. அவர் இது ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். வாழ்க்கையில் பார்க்க கிடைக்கல, கபராளியாக இருக்கிறார். எவ்வளோ உண்டே நாள் அவருக்கு கபரில் சந்தோஷமாக இருக்கும். என் மகன் முழு குர்ஆனையும் ஓதி, மகனுடைய இஸ்திக்ஃபார், துவா, 4 பிள்ளைகள். இந்த 4 பேரை முன்னேற்றது ஊருடைய கடமை. நாங்கள் காட்டிட்டோம். இப்போ நீங்கள் ஊர் முன்னேற்றுங்க, இன்ஷா அல்லாஹ். குடும்பம் முன்னேற்றுங்க. இவங்களை எப்படியெல்லாம் இவங்களை கொண்டு போய் சின்ன சின்ன வேலைகளில் அமர்த்தி இவங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிடாது. இவங்களோட டேலண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்களுடைய இருக்கக்கூடிய இவர்களுடைய தைரியம், இவர்களுடைய இருக்கக்கூடிய அறிவு சாதாரணமானதல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபீஹி நபஉ மன் கபலக்கும், இந்த குர்ஆன்ல முன்னோர்களுடைய செய்தி இருக்கிறது, பின்னோர்களின் செய்தி இருக்கிறது. தஜ்ஜாலை பற்றி இருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இருக்குது, தாபத்துல் அர்த பற்றி இருக்குது, எதிர்காலத்தில் உலக முடிவை பற்றி இருக்குது. சொன்னாங்க வஹகமு மா பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கக்கூடிய வேதம் தான் இந்த குர்ஆன். ஹுவல் ஃபஸ்ல் லைஸ பில் ஹஸில், இந்த குர்ஆன் உண்மையானது. இந்த குர்ஆனில் ஜோக் கிடையாது. யார் இந்த குர்ஆனை விட்டு விடுவானோ அல்லாஹ் அவனை சோதிப்பான். யார் இந்த குர்ஆனை விட்டு வேறொன்றில் நேர்வழியை தேடுவானோ அல்லாஹ் அவனை கெட்ட வழியில் விட்டு விடுவான். அல்லாஹுடைய நேரான கயிறு தான் இந்த குர்ஆன், தெளிவான வெளிச்சம் இந்த குர்ஆன், ஞானமுள்ள திக்ர் இந்த குர்ஆன், நேரான பாதை இந்த குர்ஆன். மனோ இச்சைகளுக்கு குர்ஆனில் எந்த விதமான இடமும் கிடையாது. நாவுகள் பிசகி விடாது, சிந்தனைகள் வேறொன்றி, அதாவது சிந்தனைகள் வித்தியாசப்பட்டு விடாது. உலமாக்கள் வயிறு நிரம்பி விட மாட்டார்கள். இதே போன்று தக்வா உள்ளவர்கள் சோர்வடைந்து விட மாட்டார்கள். அதிகமாக ஓதுவதால் இது இத்து போய் விடாது. ஆச்சரியங்கள் முடிவடைந்து விடாது. ஜின்கள் கூட இந்த குர்ஆனை கேட்டபொழுது சொன்னது, இன்னா சமிஅனா குர்ஆனை அஜபா, ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். யஹ்தி இலர் ருஷ்த், நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன். ஆகவே யார் இந்த இல்மை, இந்த குர்ஆனுடைய அறிவை படிப்பாரோ அவர் முந்திவிட்டார். யார் குர்ஆனை பேசினாரோ உண்மை பேசிவிட்டார். யார் குர்ஆனை கொண்டு தீர்ப்பளித்தாரோ நீதமாக தீர்ப்பளித்து விட்டார். யார் குர்ஆனை கொண்டு அமல் செய்தாரோ கூலி கொடுக்கப்பட்டார். யார் குர்ஆன் பக்கம் அழைத்தாரோ நேர்வழியின் பக்கம் மக்களை அழைத்து விட்டார். இதை விட என்ன இருக்குது சகோதரர்களே? அதனால் இந்த குர்ஆனை ஹயாத்தாக்கும் பொழுது பல சிக்கல்கள் வரும், பல சிக்கல்கள் வரலாம். அனைத்து சிக்கலுக்கும் முகம் கொடுத்து இந்த 3 நிறுவனத்தையும் இன்ஷா அல்லாஹ் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். மௌத்து வரைக்கும் இவைகளை செய்ய வேண்டும். மௌத்துக்கு பிறகு இன்னொரு சமூகத்தை உருவாக்கி இவைகளை கொடுக்க வேண்டும். ஏன், பலர் எங்களிடம் அமானிதமாக தந்த சொத்துக்கள் இருக்கிறது, நம்பிக்கையோடு கையில் தந்தார்கள். இவைகளை எடுத்து நடங்க ஹஸரத், இவைகள் எடுத்து செல்லுங்கள், நாங்கள் உதவியாக இருப்போம்.
பலர் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. என்ன வேணும்னாலும் கேளுங்கள், நாங்கள் செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அல்லாஹ் உலமாக்களையும் அல்லாஹ் ஹாஃபிதுகளையும் நல்லடியார்களை பூமியில் வைத்திருக்கிறான். அதே சமயம் சில முனாஃபிக்குகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எங்களோடு இருந்து கொண்டு நடித்தவர்கள் வெகு சீக்கிரம் விளங்கி கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். எங்களோடு தான் இருந்தார்கள், அவரவர்களுடைய துனியாவுக்காக நடித்தார்கள், காட்டி கொடுத்தார்கள். செய்ய வேண்டிய அனைத்து துரோகத்தையும் ரப்பானியாவுக்கு செய்தார்கள், ஃபாத்திமாவுக்கு செய்தார்கள், உபய்புக்காவுக்கு செய்தார்கள். அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்று நான் அவர்களிடம் மிக தாழ்மையாக கேட்கிறேன். தௌபா செய்யுங்கள். நீங்கள் யாரெல்லாம் இந்த மதரசாக்களை காட்டி கொடுத்தீர்களோ, தெளிவாக நான் சொல்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், உங்களுக்கு தெரியும். தெளிவாக சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த மதரசாக்களை நீங்கள் எழுதி காட்டி கொடுத்தீர்களோ, எங்களை காட்டி கொடுத்தீர்களோ, நாம் இங்கு துரோகம் செய்கிறோம் என்று பொய்யை சொன்னீர்களோ, நீங்கள் அனைவர்களும் தௌபா செய்யுங்கள். நீங்கள் தௌபா செய்யாவிட்டால் உங்களுடைய பரம்பரை தான் பாவம், உங்களுடைய பிள்ளைகள் தான் பாவம். நாங்கள் இந்த ஊரை பொறுத்தவரையில் இந்த ஊருக்கு செய்த சேவையை நீங்கள் கியாமத்திலே தான் போய் பார்ப்பீர்கள், கியாமத்திலே தான் போய் பார்ப்பீர்கள். உலகத்திலே உங்களுக்கு விளங்காது. இங்கு உருவாக்குவதற்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அது கியாமத்திலே பார்ப்போம். யாரெல்லாம் உதவி செய்தீர்களோ, நாங்கள் நன்றி மறக்கவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த கூலியை தருவான். காணியை தந்தீர்கள், சொத்தை தந்தீர்கள், சாப்பாடு தந்தீர்கள், இந்த மதரசாவை உருவாக்குவதற்கு பாடுபட்டீர்கள். அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்திலே உயர்த்துவானாக, தர்ஜாக்களை உயர்த்துவானாக. எவ்வளோ உலமாக்கள் வந்து போன இடங்கள் இந்த மதரசாக்கள். அதே சமயம் இதையும் நான் சொல்வதற்கு மறக்கவில்லை, யாரெல்லாம் துரோகம் செய்தீர்களோ, செய்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்பதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஏன், இது என்னுடைய மதரசா அல்ல, இது சாஜித் சேருடைய மதரசா இல்லை, இது ரசீன் சேருடைய மதரசா இல்லை, இது ஜமால்தீன் சேருடைய மதரசா இல்லை, இது அஸ்லம் சேருடைய மதரசா இல்லை, இது அல்லாஹுடைய இடம், இது பைத்துல்லாஹ், இது அல்லாஹுடைய மதரசா. இது அவன் பாதுகாப்பான், அவனுக்கு தேவையாக இருந்தால். அவனுக்கு தேவையில்லை என்றால் அல்லாஹ் இதை இல்லாமலாக்கி விடுவான். ஆனால் துரோகம் செய்து விடாதீர்கள். முஸ்லிம் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டு, உலமாக்கல் என்ற பெயரில் ஊரில் வாழ்ந்து கொண்டு, தானும் ஆலிம் என்று வாழ்ந்து கொண்டு இவைகளை மூடுவிழா காண்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். அது இன்ஷா அல்லாஹ் நடக்காது. இவ்வளோ பிள்ளைகளுடைய துவா இருக்கின்றது, உலகளாவிய எத்தனையோ பேருடைய துவா இந்த ரப்பானியாவுக்கு இருக்கின்றது. இது இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் நாம் இதை எடுத்து செல்லுவோம். அதற்கு பிறகும் ஒரு ஜெனரேஷன் உருவாகும். இப்படிப்பட்ட இளம் ஹாஃபிதுகள் எல்லாம் உருவாகி இதை உருவாக்குவார்கள். ஏனென்றால் இதற்கு நாங்கள் முகம் கொடுத்த பிரச்சினைகளை என்னால் சொல்லி முடிக்க முடியாது என்று உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு நான் முகம் கொடுத்த பிரச்சினைகள் சாதாரணமான பிரச்சினைகள் அல்ல. எங்கள் மீது பொய்யையும் புரட்டையும் சொல்லி எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான். அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆரம்ப உரையிலே, தலைமை உரையிலே ஜமால்தீன் சேன் அவர்கள் ஊரில் உள்ள முழு மதரசாக்களையும் பற்றி பேசினார். முழு மதரசாக்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும், காஷிஃபுல்லும் நல்ல முறையில் நடக்க வேண்டும், எல்லாமே நல்ல முறையில், எல்லாருமே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நாங்கள் இதுவரைக்கும் யாரும் கெட்ட முறையில் நடக்க வேண்டும் என்று எதுவும் செய்தது கிடையாது. எல்லோருக்கும் அது தெரிந்த விடயம். ஆனால் அதே போன்று நீங்களும் இந்த மதரசாக்கள், இந்த 3 நிறுவனத்துக்கும் எந்த துரோகம் செய்து விடாதீர்கள். செய்தவர்கள் தயவு செய்து தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் செய்த துரோகத்துக்காக உங்களுடைய மனைவி கஷ்டப்பட போகிறாள், நீங்கள் செய்த துரோகத்துக்காக உங்களது பிள்ளைகள் கஷ்டப்பட போகிறது. ஏன், வாப்பா செய்த துரோகம் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சாரும். ஆகவே இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்து குர்ஆனுடையவர்கள்
இவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இன்னும் கட்டியெழுப்புவோம். ஊரிலே எத்தனை ஆயிரம் பிள்ளைகள் இருக்கிறது, இன்னும் குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது. எதிர்காலத்திலே இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலோடு போராடுவதற்கு கூட இந்த குர்ஆனை தெரிந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். பொடி பில்டர்களோ பெரும் செல்வந்தர்களோ இதை வைத்து எங்களுடைய இஸ்லாம் வளராது. இஸ்லாம் வளருவதாக இருந்தால் இந்த மார்க்கம், இந்த குர்ஆன், இந்த இஹ்லாஸ் இவைகளை கொண்டுதான் வளரும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விழாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் நல்ல உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. தொடர்ந்தும் இதில் கவனம் செலுத்த தௌஃபீக் செய்வானாக. இங்கு இருக்கக்கூடிய நிறுவனத்துடைய பிரதி அதிபர்கள், உஸ்தாத்மார்கள், உஸ்தாதாக்கள், எங்களிடம் இதுவரைக்கும் ஓதி வெளியாகிய தௌரத்துல் ஹதீஸுடைய உலமாக்கள், இன்னும் அம்ம ஜுஸுவை முடித்த வளர்ந்த பெண்கள், தாய்மார்கள், இதே போன்று ஹாஃபிதாக்கள் என்ற பெரிய ஒரு கூட்டமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அனைவர்களுக்கும் அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தை தந்து இந்த 3 நிறுவனத்தையும் உங்களுடைய கண்ணாக கருதி கியாமத் வரைக்கும் யார் யார் வாழ்கிறோமோ, எந்தெந்த இடங்களில் வாழ்கிறோமோ இவைகளை ஹயாத்தாக்கி நீடூடி காலம் வரை எடுத்து செல்ல நம் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.